தாத்தா இங்க பாருங்க. ஐயா ஐயா, நீங்க ஆசைப்பட்டபடி நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். இப்பதான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது தாத்தா. பெரியவரே, பெரியவரே, நாங்க பேசுறது கேக்குதா? உங்க மேல இடிச்ச காரை நீங்க பாத்தீங்களா? யார் ஓட்டுனான்னு தெரியுமா? ஐயா சொல்லுங்க ஐயா. கார்ல அடிச்சதை அவன் பார்த்துட்டான் போல இருக்கு நிர்மலா. தாத்தா அந்த கார்ல யாராச்சும் இருந்தாங்களா? உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரிஞ்சதா? தாத்தா சொல்லுங்க தாத்தா. ஐயா, உங்களுக்கு எதாவது வேணுமா? அவர் ஏதோ எழுதி காட்டுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இருங்க அந்த பேடை கொடுங்க. இந்தாங்க ஐயா, என்ன பிடிங்க? இந்தா எழுதுங்க. ஐயா ஊன்னா என்ன? ஊன்னா உன்னோட சித்தின்னு இருக்குமோ? ஐயோ, அதுக்கு மேல ஏதாவது எழுதுங்க. ஐயா, சாரி பிரபு, ஐயா இறந்துட்டாரு. தாத்தா இல்லைன்னா நம்ம ஒண்ணு சேர்ந்துடவே முடியாது. அவள் பேபி நம்மள சேர்த்து வைக்கிறதுக்காக உசுரே விட்டார். அவள் பேபி
சார் நீங்க என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ணுங்க. நாங்க பெரியவரை நல்லபடியா அடக்கம் பண்ணிடுறோம். சரிங்க சார். எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட தப்பிச்சுது. ஆமா, நாம தான் கிழவனை கொன்னோன்றது யாருக்குமே தெரியாது. சரி சரி வா, நாம போலாம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம். அப்பா இந்தாங்க. தேங்க்யூ. எப்படியோ அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க பெரியப்பா. இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. ஆமாம்மா, 2வது தடவையா பிரபு சத்யாவை கல்யாண கோலத்துல பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருந்துச்சுமா. என் இந்துமதி மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்கன்னு சத்யா அண்ணிய 5 வருஷமா அண்ணன் பழி சுமத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அண்ணனே அண்ணிய ஏத்துக்கிட்டாரு. இனிமேலாவது 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டுமா. ம். அம்மா, ஏன் இன்னும் பிரபு சத்யா வரவே இல்லை? ஒரு போன் கூட பண்ணலையே. அந்த பெரியவருக்கு இப்ப எப்படி இருக்கு? இருங்க பெரியப்பா, நான் அன்னைக்கு கால் பண்றேன். சொல்லு சௌமியா. அண்ணி எங்க இருக்கீங்க? அந்த பெரியவருக்கு இப்ப பரவாயில்லையா? அவரு இறந்துட்டாரு சௌமியா. என்ன சொல்றீங்க அண்ணி? அவர் இறந்துட்டாரா? ஆமா, அவர் எங்களால காப்பாத்த முடியல. இப்பதான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வரோம். சௌமியா, போன கொடு. ஹலோ சத்யா, என்னாச்சுமா? ஆமா மாமா, டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாரு, ஆனா அவரை காப்பாத்த முடியல. அடக்கடவுளே. மாமா, அவர் ஏதோ அமுல் பேபி அண்ட சொல்ல வந்தார் மாமா. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் எதுவும் சொல்ல முடியல. எனக்கு என்னமோ அவருக்கு ஆனது ஆக்சிடென்ட் மாதிரியே தெரில மாமா. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமோன்னு தோணுது மாமா. அநேகமா அவருக்கு வேணும்னே கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா. இந்த காரில் நீங்க தான் வந்தீங்களா? ஆமா, அந்த பெரியவர் உங்களை பார்க்க தான் வந்தாரு. ஏன் ஆட்டோல தான் வந்தாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. காலையில இருந்து உங்க காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் சார். உங்களை பிடிக்கவே முடியல. என்னாச்சு அமுல் பேபி? சத்யா அங்க பாரு. அவருதான் தாத்தா ஆட்டோல கூட்டிட்டு வந்தது. அப்படியா? ஆமா. ஹலோ மாமா, ஒரு நிமிஷம் மாமா, நான் அப்புறமா பேசுறேன். சத்யா, என்ன? அமுல் பேபி கன்ஃபார்மா சொல்ல, அவர்தானா? கன்ஃபார்மா இவர்தான். அன்னைக்கு பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவர் கார்ல ஏத்தும் போது இவர்தான் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. அப்போ இவராண்ட விசாரிச்சா பெரியவரை பத்தி ஏதாவது டீடைல் தெரியும். அமுல் பேபி நீ இங்கே இரு, நான் வரேன். இரு வரேன். ஏய் சத்யா, ஏமா பாத்து போமா. ஆட்டோ மிஸ் பண்ணிட்டோமே. பெரியவர் நிச்சயமா இந்த ஆட்டோ டிரைவர் ஏதாவது சொல்லிருப்பாரு அமுல் பேபி. இவரு புடிச்சா பெரியவர் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் அவர் போயிட்டாரு.
இவர் எப்படியுமே சென்னைக்குள்ளதான் சுத்தி நிற்பாரு. தேடி கண்டுபிடிச்சலாம். நான் சொல்ல நினைச்சத சொல்றதுக்குள்ள அந்த பெரியவர் இறண்டாரு. அதனால நிச்சயமா அவரோட ஆன்மா தூங்காது. அவர் சாவோட ரகசியத்தை நமக்கு காட்டி குத்துரும். சரி வா. என்னது, சத்யாவும் பிரபுவும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கோயில்ல கூடியிருந்த மொத்த கும்பலும் அவங்களுக்கு ஆதரவு. நாங்க 2 பேர் மட்டும் என்னங்க பண்ண முடியும்? கல்யாணத்தை விடுங்க. நாங்க ஜெயில கம்பி எண்ணாம தப்பிச்சிட்டோம். அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஜெயிலா? என்னாச்சு? அந்த கிழவ மட்டும் வாயை திறந்திருந்தா இந்நேரம் நாங்க 2 பேரும் ஜெயில களி தின்னுருப்போம். என்ன சத்யா, கல்யாண பொண்ணு கலகலன்னு இல்லாம ரொம்ப டல்லா இருக்க, என்னாச்சு? ஐயோ பாவம், அவன் என்ன பண்ணுவா? இவங்கள சேர்த்து வச்ச பெரியவர் தான் போய் சேர்ந்துட்டாரே, பாவம். பிரபு, அந்த பெரியவர் நல்லதா இருந்தாருன்னு சொன்ன, திடீர்னு என்னாச்சு? பா, எல்லாம் விதி. கல்யாணம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருந்தோம். ஆனா இப்ப எங்க கையில காரியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. போற காலத்துல உனக்கு ஒரு புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காரு. விடு பிரபு. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவரா போல யாரோ அவரோட உசுரை போ வச்சுக்கிறாங்கன்னு தான் தோணுது. என்ன நீ இப்படி சொல்றீங்க? தாத்தாவை கொல்றதுல யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு லாபம்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் லாடம் கட்டுறேன். என்னாச்சா நீ? பெரியவர் சாவல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆமா சத்யா, போன்ல பேசும்போது ஏதோ அவசரமா போனை கட் பண்ணியே, என்ன விஷயம்? அந்த தாத்தா அமுல் பேபியை பார்க்க ட்ரை பண்ணப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் தான் தாத்தா ஃபாலோ பண்ணிருக்கிறதா அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லுகிறாரு. உங்களாண்ட போன் பேசிக்கினே கார்ல வந்தப்பதான் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தோம். ஆமாப்பா, ரவுடி பேபி வேகமா இறங்கி அவரை பிடிக்கிறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. மிஸ் பண்ணிட்டீங்களா நீ? மறுபடியும் அவரை பிடிக்க முடியுமா? பிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு மேட்டர் வச்சுக்கிறேன். என்ன அண்ணி அது? அத நான் அப்புறமா சொல்றேன். அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேட்கணும். அப்பதான் தாத்தா விபத்துல இருந்தாரா இல்ல சதியில இருந்தாரான்னு தெரியும். ஒருவேளை சதின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பெரியவர்னு கூட பார்க்காம கொன்ன அந்த பாவிகளை தூக்குல போடணும். நிச்சயமா மாமா, சீக்கிரமா அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு உண்மை என்னன்னு நான் வெளியே கொண்டு வரேன். சரி அண்ணி, கல்யாணம் ஆன நாளா இருக்கேன்னு பார்த்து டென்ஷனா இல்லாம கொஞ்சம் ஹாப்பியா இருங்க. சரி, 2 பேரும் ரூமுக்கு போங்க. ஓ, போங்க அண்ணி.
ஐயோ, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த கிழவன் செத்துட்டான்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ள இந்த சத்யா புது பீதியை கிளப்புறாளே. இவ போற வேகத்தை பார்த்தா நம்மள ஜெயில போடாம விட மாட்டா போல இருக்கே தேவிகா. கார் அடிச்ச வேகத்துல கிழவன் செத்துருப்பான்னு நினைச்சு அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா பாரு, நம்மள சாகடிக்கணுங்கிறதுக்காகவே திரும்ப வந்து உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ச்சே. சரி சரி, பழச பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நாம இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணி சத்யாவோட ஸ்பீடுக்கு வேகத்தடை போடணும். நாம கார்ல அடிச்சத அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்து தொலைச்சிட்டானோ என்னவோ. அந்த டிரைவர் மட்டும் நம்ம கார் அடையாளம் சொல்லிட்டான்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்ம செத்தோம். பயப்படாதீங்க, சத்யா தான் ஆட்டோ டிரைவர் மிஸ் பண்ணிட்டாலே. மறுபடியும் தேட மாட்டாளா அவ? அவதான் அந்த ஆட்டோவை தேடி கண்டுபிடிச்சாகணும்னு உறுதியா இருக்காளே. சென்னையில லட்சம் ஆட்டோ ஓடுது. சத்யா என்ன பண்ணாலும் அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்க முடியாது. இனிமே சத்யா விஷயத்துல நாம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, முதல்லயாவது பிரபு சத்யா மேல கோவமா இருந்தான். ஆனா இப்ப தாலி கட்டி இந்த அரகர பொண்டாட்டிய அக்மார்க் பொண்டாட்டியா மாத்தி வச்சிருக்கான். இனி அவன் கண்டிப்பா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டான். சத்யாவை இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா துரத்தணும். இல்லைன்னா அவ இங்கே ஸ்ட்ராங்கா தங்குற மாதிரி ஆயிடும். அது நமக்கு ஆபத்து. சத்யாவுக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி வந்துருச்சு. நாம தான் மறைச்சு வச்சிருக்கோம். இந்த பொய்ய ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முடியாது. தான் வயிற்றுல கர்ப்பம் தரிக்குங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அவ குழந்தைய பெத்துக்க முடிவெடுத்துருவா. அதோட நம்ம சாப்டர் ஓவர். ஆமா, நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்க சத்யாவை வீட்டை விட்டு கிளப்புறதுக்கு நாம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஆமா, என்ன நீ ரொம்ப டயர்டா இருக்கீங்க? அது நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலையா? அதான் தூக்க கலக்கத்துல படி ஸ்லிப் ஆயிடுச்சு சௌமியா. கொசு கொசு தொல்லை தாங்க முடியலமா. நைட்டு பூரா தூங்க விடாம பண்ணிச்சு பா. டேய் சொல்றா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? அப்படியா? டீடைல் சொல்லு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. என்ன நிர்மலா, யாராருக்கும் போன்ல? சரி அமல் பேபி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? போன் வந்தது உடனே அவசரமா கிளம்புற? மிஸ் பண்ண அந்த ஆட்டோவோட நம்பரை பசங்களாண்ட நான் எழுதி குத்து வச்சிருந்தேன். அத ஆர்டிஓ ஆபீஸ்ல விசாரிச்சு இப்பதான் டீடைல் சொன்னான். அந்த ஆட்டோ ஓட்டுறவரோட டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சா அண்ணி? ஆமா, அந்த ஆட்டோ டிரைவர் பேரு முருகேசன். ஜீவா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருப்பாராம். அவரை பார்த்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரியவர் ஏதாவது சொன்னாரான்னு விசாரிக்க போறேன். ரவுடி பேபி, நீ ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா முடிக்காம தூங்க மாட்டல?